பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க உங்க வாழ்க்கையில இயேசப்பா அற்புதங்களை செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை கேட்க கேட்க உங்களுக்கு தேவ பலத்தினால் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. நீங்க விசுவாசத்தை நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆகையால இந்த வார்த்தையை வெறி நீங்க கேட்பது மாற்றமல்ல, இந்த நிகழ்ச்சியை வெறி நீங்க பார்ப்பது மாற்றமல்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படியாவது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில கூட உங்கள் மூலியமாய் அற்புதங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு நாம மைப்படுவதாக. சரி, இந்த நாளை கூட தேவன் நம்மோட வேதத்துல இருந்து யோவான் 14 அதிகாரம் 14 வசனம், ஜான் சாப்டர் 14 verse 14 வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று இயேசப்பா சொல்றாரு. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில இயேசப்பா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காரியம் எனக்கு கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே, என்னுடைய வாழ்க்கையில இந்த தேவை இருக்கிறதே, எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு இந்த காரியம் இன்னும் நடக்காம இருக்கிறதே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல உங்க வாழ்க்கையில நிறைய தேவை இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு விதமான தேவைங்க இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா தராரு. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வாழ்க்கையில என்ன தேவை? சந்தோஷம் தேவையா? இல்லை உங்களுக்கு விடுதலை தேவையா? ஆசீர்வாதம் தேவையா? இல்லை எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு நன்மை தேவையா இருக்கிறதா? என்ன கேளு. எப்படி கேட்கணும் ஏசப்பா கிட்ட? அவருடைய நாமத்துல. அவருடைய நாமம் என்ன? இயேசுவின் நாமம். ஆமென். அந்த நாமத்துல ஒரு வல்லமை உண்டு. அந்த நாமம் சொல்லும் போதே அற்புதங்கள் நடக்கும். வேதத்துல பார்க்கும்போது இயேசு என்ற அந்த நாமம் சொல்லும் போது அற்புதங்கள் நடந்துச்சாம். இயேசுன்னு சொல்லும் போது, அந்த நாமம் சொல்லும் போதே நோய்கள் சுகமானுச்சு, பேய்கள் ஓடுச்சு. அதே போலத்தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை உங்களுக்கு தேவையா இருக்கிறது, ஆசீர்வாதம் தேவை, எனக்கு விடுதலை தேவை, எனக்கு இந்த காரியம் தேவை அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, இன்னைக்கு ஏசப்பா நாமத்துல கேளுங்க. ஒரு பிள்ளை எப்படி அப்பா கிட்ட கேட்குதோ அதே போல அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறாரு. அவர் வேதம் சொல்லுகிறது, அவரை நம்ம அப்பா பிதாவே என்று அழிக்கத்தக்கதாக அந்த புத்திர சுகாரம் நமக்கு இருக்கிறது. அகல அந்த இயேசு என்ற நாமம், நமக்கு அப்பாவுடைய பேர் இயேசு. அந்த இயேசு என்ற நாமத்துல நீங்க கேட்கும் போது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்க நீங்க தேடுகிறதான காரியங்கள், நீங்க கேட்கிறதான சமாதானம், எல்லா விடுதலை, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா நாமத்துல கேளுங்க. ஏசப்பா, நீங்க தானே சொன்னீங்க உங்க நாமத்தை நீங்க அப்ப எது கேட்டாலும் நான் தருவேன் என்று நீங்க சொல்லும் போது நிச்சயமாய் ஏசப்பா உங்களுக்கு செய்வார். ஒரு நம்பிக்கையோடு செபிக்கலாமா? கண்ணு மூடலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேலைக்கா நன்றி அப்பா. இதோ இந்த நாளில் கொடு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை சொல்வது போல என் நாமத்தினால் எவைகளை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கிறது என்று, அப்போ எந்த காரியம் ஆண்டவரே அப்போ அவங்களுக்கு தேவையா இருக்கிறதோ எல்லா காரியத்துல இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு அதை வாக்கிய பண்ணபடியா ஜெபிக்கிறேன். ஒருவேளை எனக்கு சுகம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டவரே, எப்போ இந்த காரியம் வாய்க்காம இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரே அப்போ கேட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால் அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அவங்க வாழ்க்கையில அப்போ ஒரு தெய்வீக சுகம் உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அப்போ ஒரு பெரிய ஜெய் தருபடியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகள் முடிக்கபடியா ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உங்க நாமத்தை சொல்லி ஜெபித்த ஆண்டவரே அப்பா உங்க நாமத்தை சொல்லி அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ எல்லா காரியத்துல அற்புதம் செய்து உங்க நாம மாற்றமைப்பட்டுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.